வணக்கம். நம்ம இப்பல 7வது வார வீடியோ நம்ம புது ஆபீஸ் செட்டப்ல இருந்து பேசுறோம். ஒவ்வொரு வாரம் வீடியோ வந்து ஒவ்வொரு இடத்துல பேசுற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைதா இல்ல நம்ம அமைச்சுக்கிறோமான்னு தெரியல. போன வாரம் வீடியோ இப்பதானே முடிச்சீங்க, என்னடா இப்பதான் 6வது வாரம் வீடியோ போட்டோம் 7வது வாரம் வந்துட்டீங்கன்னு யோசிக்காதீங்க. நம்ம 6வது வார வீடியோவே கொஞ்சம் டிலே, லைவ் டிலே கொஞ்சம் டிலேன்ற மாதிரி போட்டிருக்கோம். ஆக்சுவலா அந்த வீக்ல தான் 7வது வாரம் வீடியோ போட்டிருக்கணும். அதனால இந்த டிலே போயிட்டு இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து நாங்க ப்ராப்பரா போட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த இந்த ஆபீஸ் செட்டப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா மேக் பண்ணி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை இன்டீரியர்ஸ் தான். அவங்க நம்மளோட கிளைண்டாவா மாறிட்டாங்க. தென் பாத்தீங்கன்னா ஒய்ஃபை இன்டீரியருக்கு தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க லீடு வந்து சூப்பரா வந்திருக்கு. ஒரு 7 லீடு வந்திருக்கு. அந்த 7மே கொஞ்சம் பிரதனா போயிட்டு இருக்கு. அதை தவிர்த்து இன்னும் 2 கஸ்டமர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தர சொல்லி நம்ம கிட்ட வந்திருக்காங்க. இந்த வகையில என்ன சொல்றோம்னா, மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு. உங்க யாருன்னா லீடு இருந்தா நீங்களும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி உங்க கம்பெனிக்குமே வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் தேவை லீடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மெட்டா ஆட்ல நீங்க சொன்னீங்கன்னா நம்ம சைட்ல நண்பர் ஒருத்தர் எலிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மூலியமா உங்களோட பிசினஸை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பிளான் பண்ணதுன்னா எடிட்டர்ஸ் ஹையர் பண்ணி போடணும் அப்படின்றது தான். ஸோ அந்த பாயிண்ட் எடிட்டர் ஹையர் பண்ணோம். எடிட்டர் ஹையர் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஒர்க்ஸ். இப்போ நம்ம எப்படி வந்து ரெண்டுமே ரெண்டு கண்ணுன்றாங்களோ அந்த மாதிரி எடிட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, யூடியூப் மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, வெட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ வெட்டிங் ரிலேட்டடாக சில வேலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் சைட்லேருந்து ஒரு குவரிஸ் வந்து ஒரு வெட்டிங் ஒரு கோட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோட் பண்ணி கொடுத்தோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பேசிக் கிராஃப்டாக 35,000 வந்து ஒரு வெட்டிங் பேக்கேஜ் தரும். எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, ஏன் 35 பண்ணி தரீங்க, ஏன் 35 பண்ணி தரீங்க, இதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கிறவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ரஃபாக இதுதான் கேட்குறாங்கன்றப்போ அதுக்கான விஷயங்கள் கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப், அதனால வந்து வேலை தெரியல அதனால கம்மியாக கோட் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. எல்லா பொருளுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கும். அது கூட இருக்கிறது ப்ராஃபிட் லாஸ். ஸோ நம்ம ப்ராஃபிட்டை மைண்ட் பண்ணாம இப்போதைக்கு பிசினஸ் மைண்ட் பண்ணலாம் இந்த பட்ஜெட்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க சைட்ல யாராவது கேட்டாங்கன்னாலும் சரி, இல்ல கிட்ட கேட்டவங்களே சரி, ஏன் நீங்க இவ்வளவு கம்மியா பண்ணி தரீங்கிறது காரணம் என்னன்னா ஸ்டாண்டர்ட், எங்களோட ஸ்டாண்டர்ட்ல நாங்க இந்த விஷயம் பண்ணி தரோம் அப்படின்றது தான் பாயிண்ட். அதை தவிர்த்து போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கீங்களே இந்த செட்டப் தான் மேக் பண்ணிருக்கோம். நம்ம ஆபீஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 3 ரூம் இருக்கு. 3 ரூமே ரெடி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப முதல்ல வந்து நம்ம எடிட்டிங் ரூம் தான் ரெடி பண்ணோம். ஏன்னா எடிட்டிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கனால வந்து எடிட்டிங் ரூம் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த செட்டப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு. பெஞ்ச் வச்சு ஓரளவு பண்ணிட்டு இருந்தோம். 2 எடிட்டர்ஸ் எடுத்துட்டோம்ல, அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஏதுவா நம்ம கொஞ்சம் பாட்டமா வைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஒய்ஃபை இன்டீரியர்ஸ் அவங்களோட உதவி மூலியமா தான் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஆனா பிரபுனா உங்களுக்காக நான் வீடியோல பேசிதான் சொல்றேங்க, ஒரு 4 கிளைண்ட் நீங்க சேர்த்து பார்த்து கொடுங்க. அவங்க தான் பண்ணிருக்காங்க. ஒய்ஃபை இன்டீரியர்ஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. மேல செல்ஃப் தான் வச்சிருக்காங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்கிங் வீடியோ எடுத்துருப்போம், அதை வந்து அட்டாச் பண்ண சொல்றேன். அட்டாச் பண்ண பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பக்காவா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 ரூம் இருக்கு. டப்பிங் ரூம் வந்து கொஞ்சம் ப்ராபபிளி கொஞ்சம் டிலேவா பண்ணுவோம். போட்டோ ஷூட் ரூமும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா போன வாரம் நான் வந்து போட்டோ ஷூட்கான சில பேர் கூட பேசியிருக்கேன். அப்புறம் வந்து மேக் ஓவர் பண்றவங்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸும் பேசியிருக்கேன். அப்புறம் வந்து பியூட்டிஷியன் அவங்களுக்குலாம் இப்ப நம்ம ஆபீஸ வந்து எல்லா விதமான சோர்ஸ்மே கொடுக்கணும். நம்ம ஆபீஸ்க்குள்ள ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன நீட் கேட்டாலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட நாங்க அந்த ஒரு செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ரிஜெக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். திங்க் 3rd வீக்கோ 4th வீக்கோ ரிஜெக்ஷன் சொல்லி பழகணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு பிசினஸ் கிளைண்ட் வந்தாங்க, ரிஜெக்ட் பண்ண ஒரு லாஜிக் இருக்கு. பட் நம்ம சைட்ல என்னன்னா இப்போ எடுத்த ஸ்ட்ராங்கான முடிவு இனிமே ஷார்ட் ஃபிலிம்க்கோ வெப் சீரிஸ் எடிட் பண்ணவே கூடாது அப்படின்றது தான். சம் ஃபார் சர்டன் ரீசன்ஸ் பிளஸ் ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான், பண்ணவே மாட்டேன்னு இல்லை, இப்போதைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு பாயிண்ட் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களால சில கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியல. ஈவன் இப்போ நீங்க பார்த்துட்டு வீக்லி வீடியோவே போன சண்டே கூட டிலே பண்ணி போறோம்னா இது எங்களோட அக்செப்டன்சி ஓகே. ஒரு பிசினஸ் கிளைண்ட் வரப்ப ப்ரியாரிட்டி பேஸ்டா சில விஷயங்கள் பண்ணிடுறோம். அதுவும் சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாத ரீசனால மிஸ் ஆகுது. பட் ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு வெப் சீரிஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள். ஸோ அதை ஸ்கிப் பண்ணும்போது ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. இன்னொரு பிசினஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் சொல்ல முடியும். சார் பட்ஜெட்டு இதான் ஒர்க்கு, இதை கொடுத்ததான் அதை பண்ண முடியும், இதெல்லாம் அசெட் வேணுங்களா கேட்க முடியுது. பட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும்போது அது ஏன்னு தெரியல ஒரு மாதிரி இலகுன மனசா, சரி பாத்துக்கலாம் நான் ஏதாவது பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல போயிடுறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நமக்கே பின்னாடி ஒரு பேக் ஸ்டாப் பண்ணிடுது. இதுதான் பல வருஷமா பேக் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸா நம்ம ரன் பண்ணதுலயே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். பட் இதுதான் விஷயங்கள். ஸோ ஒரு வெப் சீரிஸ், ஒரு பைலட் ஃபிலிம், ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள வரும்போது என்ன அறியாமையே எனக்குள்ள இருக்கிற ஒரு என்ன பண்றான், என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிடுறான். பட்ஜெட்டாகவும் சரி, டைமிங்காகவும் சரி, ப்ரியாரிட்டியாகவும் சரி. நீ வந்து பிசினஸ் கிளைண்ட்டை பார்க்காத, படத்தை பாரு, இதை கவனி அப்படின்னு சொன்னாலும் பிசினஸ் பக்கத்துல புல் பண்ணும்போது பிசினஸ்க்கு சார்ந்துடுறேன். இந்த விஷயங்கள் வந்து போட்டு போயிடுறேன். ஸோ கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா முடிஞ்ச கமிட்மெண்ட் இல்லை எடுக்காது அப்படின்ற பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது ஒரு ஃபியூ டேஸ்க்கு இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வெப் சீரிஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸோ கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற பாயிண்ட் தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். ஈவன் அது டப்பிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வாட் எவர் ரிலேட்டட் டு த ஃபில்ம்
இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து பண்றதா பிளான் இல்லை. ஸோ யாராவது வேணும் அப்படின்னா வெறும் க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் பண்ணி தர மாதிரி ஒரு ஐடியா. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வாரம் ஒன்று பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த வாரத்துல வந்து முந்தின வாரம் வந்து பிரைடல் தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தோம், லோகோ பண்ணி கொடுத்தோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பிரைடல் பண்ற ஒரு அக்கா, அர்ச்சனா அக்காவுக்கு வந்து நாங்க டைரக்டா போய் வீடியோ மேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸும் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வகையில உங்களுக்குமே வந்து பிரைடல் பண்றீங்க, இல்ல சின்ன சின்ன பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ப்ரமோஷனலா வேணும், சப்போஸ் மார்க்கெட்டிங் அளவுக்கு நான் போலங்க, சின்ன சின்ன வீடியோவை மேக் பண்றேன், கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னீங்கன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ நாங்க மேக் பண்ணோம்னா அது தனியா சார்ஜ் ஆகும். சப்போஸ் இல்லைங்க நீங்களே வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்கீங்க, வீடியோ எடிட் பண்ணி கொடுங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். அந்த வகையில பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் நீட் இருக்கு அப்படின்னா 99443116 போட்டீங்கன்னா நம்ம அருண் போவோம், 7 போட்டீங்கன்னா எனக்கு வரும், லாஸ்ட் 225 முடியும். அந்த நம்பர் வந்து ப்ராபர்லி கொடுத்துருக்கோம், இல்ல எடிட்ல வந்து கீழே போட சொல்றேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து இந்த வாரம் வந்து பற்பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து நான் அடுத்த வார வீடியோல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புது கிளைண்ட் நம்மள வந்திருக்காங்க. அவங்களுக்குமே வந்து போன வாரம் வீடியோ நம்ம ஷூட் போயிருக்கோம். அவளே வரத்துக்கு போக வேண்டியது, அவர் இல்லாதனால நானும் அருணும் போய் எடுத்திருக்கோம். எடுத்து அந்த ஒரு வீடியோவும் சூப்பரா போயிருக்கு. அவங்களும் வந்து இப்ப நம்ம கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, செம்மையா போயிட்டு இருக்கு. அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6வது வார வீடியோவே பாத்தீங்கன்னா மஸ்கன் டெஸ்க்ல இருந்து நம்ம பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பீங்க. அது என்ன வீடியோ பாத்தீங்கன்னா மஸ்கன் டெஸ்கோட ப்ரமோஷன் வீடியோக்காக தான் அந்த வீடியோ பேசி முடிச்சிருக்கோம். அதுவுமே ப்ராபப்ளி வந்து நம்ம எடிட் பண்ணி சேனல்ல விட்டுருவோம், இல்ல லான்ச் பண்ண கொஞ்சம் ரெடியா இருக்காப்புல. அதை தவிர்த்து வேற என்ன பண்ணனா, ப்ராபப்ளி வழக்கம் போல ஆபீஸ்ல நம்ம காலையில எழுந்துக்கிறது, சமைக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வாரம் ப்ராப்பரா பண்ண மாதிரி இருந்தது எங்களுக்கு கொஞ்சம். அடுத்ததா பார்த்தோம்னா சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இவங்க வந்து நம்மளோட புது கிளைண்ட். ஆல்ரெடி ஒரு 1 மந்த்தா நம்ம ஃபாலோஅப்ல இருந்தோம், ஒரு டெமோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி போன வாரம் வந்து ஷூட் போயிருந்தோம். அதாவது அந்த வாரம் போட இருக்க வீடியோ. ஸோ போன ஷூட் போயிருந்தோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்சபிள் தான், ரொம்ப சூப்பரா இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, ரொம்ப சொல்ல கரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மூலமா வீடியோ கிடைச்சிருந்துச்சு. எல்லா கிளைண்ட்ஸுமே ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆக கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கேற்ற ஒர்க் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ தான், பட் நம்ம 6 days எடிட்டிங்ல மட்டுமே உட்காந்துரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுவோம், அவங்களோட பல்ஸை பிடிக்கணும், அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க தெரியணும். ஸோ அவங்களோட டிமாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது நம்ம அருணோட பெஸ்ட் அப்படின்றத தாண்டி வாட் கிளைண்ட்ஸ் நீட் அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஸோ அதை மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுத்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ மூலமா இப்போ நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நாளையில இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்மளோட அடுத்த கிளைண்ட் வந்து நமக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அது போக சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது. அது போக இன்னொரு அப்கிரேடேஷன் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்கிரேடேஷன் அப்படின்றது வந்து வியூஸாவோ இல்லை பர்சன்ஸாவோ இல்லை ஃபினான்ஷியலாவோ தாண்டி நம்மளுக்கு ட்ரஸ்ட் பிளஸ் அந்த ஒரு எம்பைரிங் பில்ட் எம்பைர் அப்படின்னா இல்லையா. ஸோ அதுதான். ஸோ நம்மளோட எம்பைர் இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகிற பாயிண்ட்ல நம்மளோட பழைய நண்பர்ன்றதை விட ஆதி காலத்து நண்பர்னு சொல்லலாம். ஸ்கூல் டைம்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் அவரோட கிராஃப் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று படிச்சாரு, அப்புறம் கேமராக்கு படிச்சாரு, அப்புறம் என்னென்னோ பண்ணாரு, அப்புறம் லாஸ்ட்ல பேங்க்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஃபோன் கால் பண்ணி அவருக்கு இந்த மாதிரி நீங்க படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் அதுல தான் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சது தான், திரும்ப ஜாயின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வேலை கிட்ட வரதான் சொல்லியிருக்காரு. பிளாங்கா தான் இருக்கு எனக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனா என்ன ஒரு பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா, தெரியாத ஒரு ஊருக்கு வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, ஒரு கும்பலா போயிட்டு இருக்காங்கன்றப்ப ஒருத்தவங்க தனியா பிரிஞ்சு போறான் அப்படின்னா எல்லாருமே அதை வந்து கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு வழி தெரியலன்றதை தாண்டி அவங்க தெரிஞ்ச மாதிரி அவங்க போயிட்டு இருக்கோம். பட் ஆனா ஒருத்தன் கரெக்டா போறான்னு தெரிஞ்சா மட்டும் தான் அவங்க பின்னாடி இன்னொரு 4 பேர் வருவாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த வழியா போவாங்க. அந்த மாதிரி நம்ம தனித்தனியா போயிட்டு இருக்கோம். நம்மள தேடி சிலர் வந்து வராங்க, ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரெக்டா போற மாதிரியே தெரியல. பட் ஆனா ஒரு ஹோப் கொடுக்குது, ஓகே நம்ம நம்பி 4 பேர் வராங்க, கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், இன்னும் ப்ராப்பரா போகணுன்ற ஒரு பொறுப்பையும் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வரும். ஸோ 7வது வாரம் கிட்டத்தட்ட நம்ம நிறைய டிராபேக்ஸரும் இருக்கும், நிறைய பாசிட்டிவிட்டிஸோட இருக்கும். இதுக்கப்புறம் டிராபேக்ஸ் பத்தி பேச விரும்பல. ஏன்னா சம் இன்சிடென்ட்ஸ், சம் பர்சன்ஸ், சம் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகும்போது இந்த டிராபேக்ஸ் வரும் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் டிராபேக்ஸ் எடுத்துட்டு பாசிட்டிவ் லெவல் ஆஃப் க்ரோத்தை மட்டும் பேசலாம் அப்படின்றதோட இந்த வாரம் வச்சுக்கிறோம்.